வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு செயலாளர், தி ரைசிங் சன் இதழின் ஆசிரியர், பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இன்றைக்கு நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சார் கிரண் ரிஜிஜு கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல ஒரு நீண்ட உரையாற்றி இருந்தார். வக்ஃபு நிலங்கள் மட்டும் இந்திய அரசாங்கத்துக்கு கிடைத்தால் இந்தியாவே ஜொலிக்கும், ஒரு வருடத்தில் இந்தியாவை என்னவாக மாற்றப் போகிறோம் பாருங்கள் அப்படின்னு அவர் பேசி அந்த மசோதா இன்றைக்கு தாக்கலாகி கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வக்ஃபு மசோதா ஜேபிசிக்கு பிறகு இப்ப தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முற்றிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அரசியல் அஜெண்டாவில் ஒன்று இது. அதுதான் அதனுடைய நோக்கம். அதாவது வக்ஃபு வாரியத்திற்குரிய நிலத்தை மட்டுமல்ல, மதம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தானமாக கொடுத்திருக்கிற எந்த மதத்தை சார்ந்த பொருட்களையும் நீங்கள் இந்திய கஜானாவிற்கு கொண்டு வந்தீர்கள் என்றால் ஏறத்தாழ 100 லட்சம் கோடி கடனை அடைத்துவிடும். நான் சொல்வது எல்லா மதத்தையும் சரி. நாம் ஏன் இஸ்லாம் மதத்தை மட்டும் எடுக்க வேண்டும்? இந்து மதத்தையும் எடுங்கள், பார்சி மதத்தை எடுங்கள், சீக் எடுங்கள், கிறிஸ்தவர்கள் எடுங்கள். எல்லா மதத்திற்கும் பொதுவா நீங்கள் எடுப்பது என்று முடிவு செய்தால் நான் என்ன சொல்லுகிறேன், irrespective of the religion, all religion நாட்டுடைமையாக்குங்க. எனக்கு தெரிஞ்சு திருவனந்தபுரத்துல இங்க நம்ம கேரளாவில இருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எந்த கோயிலா இருந்தாலும் சரி, இந்து, கிறிஸ்டியன், சீக்கியன், பௌத்தம், எந்த கோயிலுக்கு சொத்து இருந்தாலும் சரி, அத்தனை சொத்தை நாட்டுடைமையாக்கு, சொத்து அவ்வளோத்தையும் நாட்டுடைமையாக்கிருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இவர் வாங்கி வச்சிருக்காரு பாருங்க, மோடி வாங்கி வச்சிருக்கிற 155 லட்சம் கோடி இப்ப 185 லட்சம் கோடியா மாறி இருக்கு. இத்தனை லட்சம் கோடி கடனை அடைச்சு போடும். ஏன் கிரண் ரிஜிஜு நாங்க அதை மட்டும் எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். இல்லையா? எடுத்தா எல்லாத்தையும் எடு. நீங்க தானே சொல்றீங்க யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறீங்கல்ல, ரைட்? எல்லாருக்கும் பொதுவான சட்டம் கொண்டு வரீங்கல்ல, எல்லா மதத்துக்கும் பொதுவான சட்டம், எல்லா மதத்தினுடைய சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்படுது. ஒரே வார்த்தை அறிவிச்சிருங்களாங்க, நம்ம மறுக்கலாங்க. நம்ம யாரும் எதுக்க வேண்டாம். நீ இந்துன்னு போவாத, முஸ்லீம்னு போவாத, கிறிஸ்டியன் போவாத, எந்த மதத்தையும் பார்க்காத. மதத்திற்கு சொந்தமான, மதத்தின் பெயரால் இந்த நாட்டில் இருக்கிற சொத்துக்கள் அத்தனையும் இந்திய மக்களுக்கு சொந்தமானது. அது நாட்டுடைமை ஆக்குகிறோம், ஆக்கி விட்டுருங்க, திருப்தியா போயிருங்க. இந்த அறநிலையத்துறையும் வேண்டாம், இந்த வக்ஃபு வாரியமும் வேண்டாம், பார்சி போர்டு வேண்டாம், சீக்கு போர்டு வேண்டாம், எந்த போர்டும் வேண்டாங்க. ஈஸியா போயிருமே, நாடு நல்லா இருக்குமே. அப்ப இவர்களுடைய நோக்கம் அது அல்ல. இவர்களுடைய நோக்கம் என்ன சார்? அதாவது இஸ்லாமியர்களை அவங்க முற்றிலும் நிராயுத பாணிகளாக அவர்களை இந்த மண்ணினுடைய ஒரு அனாதைகளை போல் ஆக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். இந்த மண்ணுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லடா, இதுதான். இப்போ இஸ்லாம் சகோதரர்கள் நீங்கள் அடையாளத்தின்பால் இஸ்லாமியர்களாக பார்ப்பது என்பது வேறு. அதை தாண்டி அவர்களுக்கு மிகப்பெரிய உரிமை நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃபு நிலம் அவர்களுக்கு கொடுக்கிறது. இந்த மண்ணுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். புரிகிறதா உங்களுக்கு? ஒரு நிலத்தை இஸ்லாம் மதத்திற்கு ஒருத்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய நிலமா தான் இருக்கணும். அப்ப இந்த மண்ணில் வாழ்ந்த நாங்கள் பூர்வ குடிகள் இப்ப அதை அழிக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் புரியுது உங்களுக்கு? மண்ணு ஒரு சமட்டடி நிலம் இருக்கா? இப்ப நம்ம ஊர்ல கிராமங்கள்ல பேசும்போது நம்ம பேசலாம், இந்த ஊர்ல உனக்கு ஒரு மிதியடி நிலம் இருக்கா அப்படின்னு கேட்போம். அது என்னன்னா, அது இந்த மண்ணின் மீதான உனக்கு இருக்கிற உரிமை. இப்ப வக்ஃபு வாரியத்தை ஒழிச்சு கட்டிட்டா இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள். அதை நிலைநாட்டுறதுக்கு தான் அவங்களுடைய அல்டிமேட்டம். அதுதான், அதை நோக்கிதான் இப்ப இதை கொண்டு போறாங்க. அதாவது இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சட்டத்தை இதுவரைக்கும் இந்த நாடு கண்டதில்லை. எவ்வளவு அக்கிரமமா கொண்டு வராங்க அப்படின்னா, கலெக்டர் தீர்வு சொல்வார், மாவட்ட ஆட்சியர் தான் தீர்வு சொல்வார். இந்த சொத்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதா, அரசுக்கு சொந்தமானதா? இந்திரகுமாரு என்ன கொடுமைன்னு பாருங்க. இப்ப சென்னையில ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நான் அண்ணா நகர்ல இருக்கேன், இங்க இருக்கிற ஒரு சொத்து இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு ஒரு இஸ்லாமிய சகோதரன் சொன்னா
அத அரசு சார்பா எதிர்க்கிறவர் தான் ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் தான். வருவாய் இதுல வந்து அதிகாரியில போய் கடைசியில மாவட்ட ஆட்சியர் தான் அதுக்கு அதிகாரம். ரெஸ்பாண்டன்ட் ஒன் ஒன் சரியா? வாதி ஒன்றில் அவர் பிரதிவாதியா இருப்பார், இல்ல அவர் வாதியா இருப்பார். எந்த ஒன்றில் இருந்தாலும் அவர்தான் தீர்ப்பு சொல்வார் என்று கேவலமான ஒரு நீதி நடைமுறையை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா நீங்க? வாதியா இருக்கிறவனும் ஒன்றில் ஆட்சியர் வந்து வாதியா இருப்பார், இல்ல பிரதிவாதியா இருப்பார். அவரே தீர்ப்பு சொல்லலாம். எவ்வளவு பெரிய கொடுமை இது! அந்த சொத்துக்களை வந்து அவங்க யார்கிட்ட போய் முறையிட முடியும்? நீங்க நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. ஒன்ஸ் கலெக்டர் டிக்ளேர்டுன்னா டிக்ளேர்டு. அப்ப இதுல நீங்க என்ன கொண்டு வரீங்க? என்ன சொல்ல வாரீங்க? ஆட்சியர்கள் நினைத்தால் வக்பு வாரியம் உண்டு, இல்லை என்றால் வக்பு வாரியத்துக்கு சொத்து இல்லை. முடிஞ்சது. இதுதான் இந்த சட்டம். ஒட்டுமொத்த சட்ட திருத்தத்தினுடைய முடிவே ஒரு மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் வக்பு வாரிய சொத்து உண்டு, இல்லை என்றால் இல்லை. அதுதான் இந்த சட்டம். மீதி எல்லாத்தையும் நம்ம ரொம்ப அவங்க கொண்டு வர இந்த 20 சரத்துக்களை நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை இந்திரகுமார். ஒற்றை வரியில முடிச்சுட்டாங்க. இந்திரகுமார், நான் சொல்றது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரீங்கல்ல, கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், யூனிஃபார்ம் ரிலீஜியஸ் கோடுன்னு ஒண்ணு கொண்டு வாங்க. ரைட்? இப்ப இந்து சமய அறநிலையத்துறையில அறங்காவலர்களாக இந்துக்கள் தான் இருக்கலாம்ங்கிறீங்க. அப்ப வக்ஃப் வார்டுல யார் இருக்கணும்? இல்ல, அதுக்கு கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா, நாங்க ரிலீஜியஸ் அஃபேர்ஸுக்குள்ள போகல, லேண்ட் ரிஃபார்ம்ஸுக்கு எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தா என்னன்னு கேக்குறாரு சார். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்து சமய அறநிலையத்துறையிலையுமே நான் என்ன சொல்றேன், இந்த நல சீர்திருத்தத்துக்கு இஸ்லாமியர்களை கொண்டு வாங்க, கிறிஸ்தவர்களை கொண்டு வாங்க. நான் என்ன சொல்றேன், நான் இந்த மதத்துக்குன்னே பேசல இந்திரகுமார். நான் என்ன சொல்றேன், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரைட் கோயில்கள் அல்லது மசூதிகள் அல்லது சர்ச் ரைட் தேவாலயங்கள் எதுவாக இருக்கட்டும் ரைட், வழிபாட்டு தலங்களுக்கான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரிதானே? மத வழிபாட்டு அல்லது மதங்களுக்குரிய இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு இந்தியா முழுக்க ஒரே சட்டம். அது இந்து மத சொத்தா இருந்தாலும் அதுதான், கிறிஸ்தவ மதத்தா இருந்தாலும் அதுதான், இஸ்லாமிய மதமா இருந்தாலும் அதுதான். கொண்டு வா. யூனிஃபார்ம் சிவில் கோடு மாதிரி யூனிஃபார்ம் இது கொண்டு வாங்க. என்டோமெண்ட் ட்ரஸ்ட் டீடு, அதெல்லாம் ட்ரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதுல சொல்லுங்க, அதாவது சீக்கிய மதத்துக்கு சொந்தமா இருந்தாலும் அதுல இஸ்லாமியரும் மெம்பராக இருக்கலாம், அதில் கிறிஸ்தவரும் மெம்பராக இருக்கலாம், அதில் இந்துவும் மெம்பரா இருக்கலாம். அதே மாதிரி வக்ஃபு வாரியமா இருந்தா வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்களும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களும் இருக்கலாம், சீக்கியர்களும் இருக்கலாம். கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை சொத்து இருந்ததுன்னா அதுல இந்துக்களும் இருக்கலாம், இஸ்லாமியர்களும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களும் இருக்கலாம். கொண்டு வந்துருங்க. எல்லாருக்கும் பொதுவான நீங்க அப்படித்தானே கொண்டு வரீங்க. ஒன் நேஷன் ஒன் ஆக்ட்ங்கிற இடத்துக்கு தானே நீங்க வாரீங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு மாதிரி யூனிஃபார்ம் ரிலீஜியஸ் கோட் கொண்டு வா. அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஒரு ஆக்ட கொண்டு வா. கொண்டு வந்துட்டு ஒரு மதத்தில் சொத்தில் எல்லாரும் தலையிடலாம் என்றால் எல்லா மத சொத்திலும் எல்லாரும் தலையிடலாம். கொண்டு வா. இல்லையா, அந்தந்த மதம் அது தனி நம்பிக்கை ரைட், அந்தந்த மதத்தை அந்தந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் நிர்வகித்துக் கொள்ளட்டும். இதான நியாயம் இந்திரகுமார். இல்ல, அவங்க வந்து பப்ளிக் ஆர்டர், ஹெல்த், மொராலிட்டிக்கு உட்பட்டு ரிலீஜியஸ் அஃபேர்ஸுக்குள்ள நாங்க வரல அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாம, பெண்களுக்கு இதுல நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்தியாவுல முஸ்லிம்கள் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அது உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத் போன்றவர்கள் கேட்கிறாங்க. அதாவது இது எப்படின்னா, இந்த தூண்டில் போடுவாங்கல்ல, மீன் பிடிக்கிறதுக்கும் இருக்கும். அப்போ ஒரு சின்ன துண்டு இறைச்சி அதுல இருக்கும். இந்த தூண்டில் போடுறவன்ட்ட கேட்டீங்கன்னா அவன் என்ன சொன்னான், பத்தியா நான் எவ்வளவு ரத்த வாடையோட பச்சை இறைச்சி துண்டு போடுறேன்னு, உனக்கு அந்த 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 பாசம் புரியுதா உனக்குன்னா நமக்கு எப்படி இருக்கும் ரைட்? எதையுமே சும்மா பிடிக்க முடியாது இந்திரகுமார். நீங்க அதுக்கு இதை சொல்றாங்க, பெண்கள் வாரிசுகள் கொண்டு வந்தா உண்டு. அது கூட நான் என்ன சொல்றேன், அங்க சொத்து 2 வகையா இருக்கு. ஒண்ணு அவர்கள் விருப்பப்படி அல்லாவிற்கு ஒப்படைத்து விடுவது, அதுக்கு யாரும் வாரிசு கிடையாது.
ரெண்டாவது ஒரு வகை தான் அந்த சொத்தை வந்து வாரிசுகள் மெயின்டைன் பண்ணலாம், மேனேஜ் பண்ணி அதுல வர்ற வருமானத்தை அவங்க கடவுளுக்கு கொடுக்குறாங்க, அந்த செய்கைக்கு செய்யறாங்க. அந்த இடத்துலதான் நீங்க வந்து வாரிசுகளை நிர்ணயிக்க முடியும். அங்கதான் நீங்க வந்து பெண்களையோ அல்லது கைம்பெண்கள், அதாவது விதவைகளையோ நீங்க வந்து நிர்வகிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வரீங்க. தப்பு சொல்ல நான், அது ஒரு ஒரு நல்ல விஷயம். அதுல வந்து பெண்களுக்கும் அந்த உரிமையை கொடுக்கணும். ஆனால் இந்த உரிமையை கொடுப்பதற்கு ஒட்டுமொத்த சொத்தனையும் இழந்து விடுவார்களே வக்ஃப் வாரியம். அதன் பிறகு இந்த பெண்கள் யாருக்கு வாரிசாக? இல்லாத சொத்துக்கு உரிமை கொண்டாடி கொண்டிருப்பதா? அதாவது எப்படி பாஜக வந்து ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துறாங்களோ அதே மாதிரி சொத்து இல்லாத சொத்துக்கு வாரிசாக்குறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இது! சொத்தே இல்ல. ஒருத்தர் வந்து ஒரு லேடிய நீங்க வாருங்க வாரிசுன்னு சொல்லியாச்சு. எதுக்கு வாரிசு? வக்ஃப் வாரிய சொத்தே இல்ல. அதுக்கப்புறம் நீ என்ன வாரிசாக்குறது? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, வெளியே நம்மகிட்ட காமிக்கிறதுக்கு பாத்தீங்களா, பெண்களுக்கு உரிமை கொடுத்தால் அதை திமுக எதிர்க்கிறது. அவர்கள் பெண் உரிமை பேசுகிறார்கள்மா. நம்ம தப்பு சொல்ல. நீங்க பெண்களுக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் சமமா கொடுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனா நீ அந்த சொத்தே இல்லாம ஆக்குறதுக்கு சட்டத்தை கொண்டு வரியா இப்படி? இத படிச்சு பார்த்தா தம்பி, ஏறத்தாழ அத்தனை பக்கத்துல ஒரு ஒரு 4 பக்கம் நோட்ஸ் எடுத்து பார்த்தா எனக்கு அவ்வளவு கடுப்பு. இதெல்லாம் ஒரு சட்டம், இதுக்கு ஒரு சட்ட திருத்தம், இதுக்கெல்லாம் பாராளுமன்றத்துல 543 பேர் உட்கார்ந்து வாதிடுறாங்க அப்படிங்கறதே உலக நாடுகள் பார்த்தா காரி துப்பிடுவாங்க. இதை எப்படா நீங்க அனுமதிச்சீங்க? ஒரு சபாநாயகரோ ஒரு ஒரு இவரோ உட்கார்ந்து இந்த சட்டத்தை எப்படா அனுமதிச்சீங்க? அந்த சட்டமே படிச்சு பார்த்தா தெளிவா சொல்லுது. அதாவது இதுல பெரும் கொடுமை என்னன்னா, இதுல இன்னொரு பெரிய சிக்கலை கொண்டு வராங்க. என்ன சிக்கல்னா, இதுக்கு முன்னாடி தம்பி ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இப்ப என்னங்கிறாங்க, 12 வருஷம் யார் பேர்லயாவது கான்ட்ராக்ட் இருந்தா அதுக்கப்புறம் அதுக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ணிக்கலாம். 12 வருஷம் நீங்க லீஸ் டீட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்திரகுமார் போறீங்க. இப்ப இங்க எங்க ஒரு மசூதிக்கு உள்ளது அல்லனா அந்த வக்ஃபு சொத்து 12 வருஷம் உங்க பேர்ல லீஸ் இருந்துச்சுன்னா 13வது வருஷம் நீங்க சொந்தம் கொண்டாடலாம். யூ கேன் கிளைம் சார். சார் நான் பொய் சொல்ல. இல்ல இதே மாதிரி கோயில் சொத்துக்கள்ல நம்ம எடுத்துக்கிறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா சார்? கோயில்ல வந்து இப்ப 99 வருஷம் குத்தகைக்கெல்லாம் இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. ஆமா. அங்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஓ. அங்க கிளைம் பண்ண முடியாது. ஒன்லி வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில சட்டம் கொண்டு வரது வந்து முஸ்லிம்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான். அதான் இந்த சொத்துக்களை வச்சுட்டு ஏன்டா அடிப்படி போட்டுட்டு இருக்கீங்க? இந்த சொத்துக்களை நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க நிம்மதியா வாழுங்க. அவங்க நிம்மதியா, இஸ்லாமியர்கள் நிம்மதியா வாழ்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்னா, இந்த சொத்து இருந்தா தானே உங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இந்த சொத்தை நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க நிம்மதியா இருங்க. சண்டை போயிருது இல்லை இப்போ? புரியுதா உங்களுக்கு இந்திரகுமார்? அவ்வளவு கேவலமான சட்டங்கள். இந்த இந்த இது டோட்டலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஒண்ணுமே கிடையாது. கடைசி அவங்களுடைய நோக்கம் அந்த ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு 8,72,234 சொத்து இருக்கு மொத்தம். இதுல 2,42,000 சொத்து வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்ம அன்புக்குரிய நண்பர் யோகி ஆதித்யநாத் கையில இருக்கு. அவர் சும்மையே புல்டோசர் அடிக்கிற ஆளு. 2,42,000 சில்லற சொத்து, அதாவது இருக்கிறதுல ஏறத்தாழ பக்கத்துல பாத்தீங்கன்னா 1/3 உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இப்ப இந்த சட்டம் எதுக்கு வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அங்க ஏற்கனவே சார் என்ன கொடுமை, கடந்த ரம்ஜானோட தொழுகை நடத்த முடியாம அழுத இஸ்லாமியர்கள் அதிகம் உத்தரப்பிரதேசம். பெரும் துக்கம் சார். அவ்வளவு மோசமான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை தந்துட்டு நாங்க முஸ்லீமுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் இவன் சொல்றான். இதை நாங்க உட்கார்ந்து தலையாட்டணும்னு நினைக்கிறானே. 5 அறிவு இருந்தா கூட ஒத்துக்க மாட்டான் சார். சங்கிகள்லயே சில பேர் இதை ஒத்துக்க மாட்டான். நான் சொல்றேன். இல்ல இப்ப இந்துக்கள் நிறைய பேர் வந்து சார் இப்ப ஒரு சில இந்துக்கள் வந்து என்ன நினைச்சிடறாங்கன்னா, இது அவங்க பிரச்சனை, அவங்க பாத்துக்கிட்டும், நம்மளுக்கு என்ன இதுல, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம யார் சொத்துக்கும் போறதில்ல வர்றதில்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம சுதந்திரமா வாழ்வோம் அப்படின்னு நினைச்சு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? அல்லது சாமானியர்களுக்கு அல்லது இஸ்லாமியர் அல்லாதவருக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? தப்பு சார். அந்த சிந்தனை தப்பு சார். இது நீங்க முதல் அடி, அதான் நான் சொல்றேன், முதல்ல இஸ்லாமியர்களுக்கு கொண்டு போய் 2ஆம் குடிமகனா நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே பாதி இருக்கக்கூடிய தலித்துகளை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க.
இந்த புத்தி இருக்கு பாருங்க, இந்த அடுத்தவன் மேல ஆதிக்கம் செலுத்துற புத்தி இருக்கு பாருங்க, இவன் கடைசியா எங்க வருவான்னா அதுக்கு பிறகு எம்பிசிய கை வைப்பான், பிசிய கை வைப்பான், வச்சுட்டு கடைசியா போய் நிற்பான். இது ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கத்தினுடைய முதல் அடிதான். அந்த மேலாதிக்கம் வர்ற வரைக்கும் நம்மளை கூட வைப்பாங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்துக்கள்லயே முதல்ல இஸ்லாமியன் இல்லைன்றான், 2வது கிறிஸ்தவன் இல்லைன்றான், 3வது தலித்துகள் இல்லைன்றான், 4வது இந்த இப்ப நினைச்சிட்டு இருக்கான் பாரு நிறைய பேர், நம்ம எல்லாம் இந்து, இந்த பிசி எம்பிசில இருக்கிறவன், இவனை அதுக்கு பிறகு நீ எல்லாம் இந்து இல்லம்பா. மெல்ல கடைசியா கழட்டி விட்டுட்டு தான் மட்டுமே இந்து என்கிற அந்த பார்ப்பனியவாதிகளினுடைய ஆதிக்கத்திற்கு கொண்டு செல்வதற்கான முதல் அடிதான் இது. இதை உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இதனுடைய அடுத்த கட்டம் அங்கேதான் வந்தது. எனவே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களில், அதாவது அன்றாடம் அவர்களுடைய லைஃபை ஓட்டிட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தார். பாரதிய ஜனதா கட்சியை அதனுடைய போக்கு ஏதேனும் ஒரு வகையில் டிஸ்ட்ரக்டிவாகத்தான் இருக்கும், அழிவு சக்தியாகத்தான் இந்த சக்தியை பார்க்கிறார்கள். எனவே நம்ம நினைக்கிறத போல மக்கள் இதை சாதாரணமா கடந்து போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இஸ்லாமியர்களுக்கானது என்று கடந்து போவார்கள் என்று நான் நினைக்கிறேன். சுந்தரகுமார், நான் அந்த பட்டியல் சொன்னதுல அந்த 12 ஆண்டுகள் உரிமை கொண்டாடுறது மட்டும் இல்ல, இந்த சொத்தை வக்ஃபு கொடுக்கணும் அப்படின்னா நீ 5 வருஷம் இஸ்லாமியனா இருந்திருக்கும். இது எப்படி நியாயம்? மத நம்பிக்கை உள்ளவன் இப்ப நம்ம பாக்குறோம், வேளாங்கண்ணிக்கு போங்க, வர்றதுல பாதி பேர் இந்து சகோதரர்கள். நாகூர்ல இந்து சகோதரர் இருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய சகோதரர்கள் வேளாங்கண்ணிக்கு போறாங்க. பல இடங்கள்ல இந்து கோயில்களுக்கும் அவங்க போறாங்க, துணி கட்டுறாங்க, கயிறு கட்டுறாங்க. சரியா? அப்போ அவன் பிறப்பால் எதுவாக இருக்கிறானோ தெரியாது. இப்ப உண்டியல்ல காசு போடுறான்ல, ரைட்? இப்ப நம்ம எங்கேயாவது எழுதி வைக்க முடியுமா? இங்கே இந்துக்கள் மட்டும்தான் உண்டியலில் காசு போட வேண்டும், இல்ல இங்கே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் உண்டியலில் காசு போட வேண்டும், அல்லது இஸ்லாமியதில் இங்கு இவர்கள் மட்டும்தான் காணிக்கை செலுத்த வேண்டும், எழுதி வைக்க முடியுமா? அவன் அந்த நேரத்துல அவனுடைய தெய்வத்தை போல அடுத்த மத தெய்வத்தையும் அவன் பாக்குறான். அந்த நேரத்துல அவன் செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சுட்டு போறான். 5 வருஷம் இஸ்லாமியர்கள் தான் இதை கொடுக்கணும்னா என்ன கொடுமை? 5 வருஷம் யார் தீர்மானிக்கிறது? இவன் இஸ்லாமியர்களாக இருந்தான். தம்பி, ஒரு கடவுளுக்காக ஒரு காணிக்கையை கொடுக்கணும் என்பது அந்த நேர சிந்தனை, அது அந்த நிமிடத்தில் வரக்கூடிய சிந்தனை, ரைட்? இப்போ இவன் தயாரிக்கணும், 5 வருஷம் நான் முஸ்லீமா இருந்தோம், போய் ஒருத்தர் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும், ரைட்? இவன் சர்டிபிகேட் வாங்க போறது யாருன்னு பார்க்கணும். அப்புறம் இவன் எந்த நிலத்தை எழுத வைக்க போறாங்கிறது பாஜகவுக்கு தெரியாம இருக்கணும். தெரிஞ்ச ஆட்டையை போட்டுருவாங்க. அப்ப கிட்டத்தட்ட மறைமுகமா ஒரு சிஏ இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அது. அதேதான். அதாவது நீ 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும், யார்கிட்ட போய் இந்த இறை நம்பிக்கை உண்மையா இருக்கிறவன் இதை நம்புவானா? இறை நம்பிக்கைங்கிறது என்ன தம்பி? இப்ப ஒரு கோயிலுக்கு போறான், ஆண்டவனேன்னு வேண்டிட்டு அவன் பையில என்ன இருக்கோ அதை தூக்கி உண்டியல்ல போட்டு வரான், ரைட்? இது மாதிரிதான் ஒரு இடத்துல அவன் வேண்டுதல் நிறைவேறும் போது அவன்கிட்ட இருக்க சொத்துல ஒரு பகுதி எடுத்து ஆண்டவன்கிட்ட கொடுக்குறான். அது எந்த ஆண்டவன் நமக்கு தெரியும். ஒரு இந்து இஸ்லாமியனுக்கு எழுதி கொடுக்கலாம், ஒரு இஸ்லாமியன் ஒரு இந்து கோயிலுக்கு எழுதி கொடுக்கலாம், ஒரு கிறிஸ்தவன் இந்துக்கு எழுதி கொடுக்கலாம். இதை எப்படி நீ தடை செய்யல? இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்ஃபு கொடுக்கணும். 5 வருஷம், புரியுதா உங்களுக்கு? வேற எவனும் சொத்து கொடுக்க முடியாது. முஸ்லீம், நீ 5 வருஷம் முஸ்லீமா இருந்திருக்கணும்னா எப்படி முடியும்? அப்போ ஒட்டு மொத்தமா இந்த சட்டத்தை நீங்க திருத்தங்களை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் இன்னும் 10 ஆண்டுகள் இந்திரகுமார், இது நிறைவேறிச்சுன்னா இன்னும் 10 ஆண்டுகளில் வக்ஃபு நிலவங்கள் ஒன்று கூட இருக்காது, ஒன்று கூட இல்லாமல் ஆக்கி விடுவார். இவர்களுடைய நோக்கமே கடைசியாக இங்க நிலத்திற்கு ஒரு மிதியடிக்கு கூட சொந்தம் இல்லாதவன் நீ எப்படியாடா இந்த நாட்டை சார்ந்தவன், கிளம்பு நீ என்று பேசுவதற்கு வருவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நிறைவேற்றிவிட்டு தொடர்ந்து பாஜக ஆட்சி இருக்குமேயானால் அவர்களுடைய நோக்கம் அதுதான். எக்காரணத்தை முன்னிட்டும் ஒருவேளை நீதியரசர்கள் நியாயமாக இருந்து ஒருவேளை சட்டம் நிறைவேறிவிடுமே ஆனால், நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் வாதம் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைவேறிவிடுமே ஆனால் அதன் பிறகு நீதிமன்றம் தான், நீதியரசர்கள் தான், அதிலும்
உண்மையான நீதியரசர்கள் கைகளில் அந்த வாதம் போய் நாம் நிலைநிறுத்தினால்தான் இஸ்லாமிய சகோதரர்கள், நான் சொல்லுவது இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நினைக்கிற பார்ப்பனியவாதிகளை தவிர மற்றவர்களுக்கான நியாயத்தை நாம் பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். பார்ப்போம். ரொம்ப ஆழமான பார்வைகள், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.